ஹலோ ஸ்டூடெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆஹ் இன்றைக்கு நாம மெக்கானிக்ஸில் பாஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பாஸ் பேப்பர் செக்ஷன் என்ன செக்ஷன் வைஸாக நாம் கொண்டு போக போகிற பாஸ் பேப்பர் செக்ஷன் இது உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட், இதில் நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் செய்ய இருக்கிறேன். தியரியையும் 7 வரையில் சுருக்கமாக ரிவைஸ் பண்ணிட்டு நான் செய்ய போகிறேன். ரைட், ஓகே. இதில் முதலாவது மெக்கானிக்ஸில் இருக்கிற பகுதி உங்களோட இயக்கத்தியல். நான் அழகு பரிமாணம் நான் ஒரு பாடமாக நாம் பெருசாக செய்கிறது. என்ன காரணம்னா அது கடைசியில் என்ன எல்லாம் நீங்கள் படித்து முடிஞ்சதுக்கு பிறகு அழகு பரிமாணம் ஒரு சின்ன விஷயமாக போயிடும். நாம் அதை வேறொரு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு செக்ஷனாக நான் செய்வேன். இன்றைக்கு நம்மளோட பாஸ் பேப்பரில் மெக்கானிக்ஸை நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மெக்கானிக்ஸில் முக்கியமான முதலாவது பகுதி இந்த இயக்கத்தியல் என்று சொல்லுவோம். இந்த இயக்கத்தியல்ல உங்களுக்கு ஒரு 3 விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது. ரைட், முதலாவது மாற்றேட்டு சட்டம் என்னங்கிற விஷயம். மாற்றேட்டு சட்டம் என்னன்னா ஒரு இயக்கத்துல உங்களுக்கு தெரியும் என்ன, நியூட்டன்ட கொள்கையின்படி நேரம் ஒரு இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டி என்ன, அது எதிலையும் தங்கிராத ஒரு கணியம். ஐன்ஸ்டீனை பொறுத்தவரையில மாறும் என்ன, நியூட்டன்ட கொள்கையில நேரம் மாறாத ஒரு கணியம். எந்த மாற்றேட்டு சட்டத்துல அளந்தாலும் ஒரே பெருமானம் இருப்பது. மாற்றேட்டு சட்டம் என்னன்னு சொல்றேன். இப்ப ஒரு நேரத்திட ஒரு இயக்கத்துல நாம என்னத்தை அளப்போம்னா இடப்பெயர்ச்சி அளப்போம். அப்ப இடப்பெயர்ச்சி அளக்கிறதுக்கு நாம ஒரு ஆரம்ப புள்ளியில இருந்து அளப்போம். என்ன ஆரம்ப புள்ளி என்ன, நாம அந்த இப்ப ஒரு ஏக பரிமாண இயக்கத்தை எடுத்தீங்கன்னா அது ஒரே ஒரு திசையில அவர் இயங்கிட்டு இருப்பார். அப்ப இந்த பொருள் ஒரு இடத்துல இருந்து இறங்குது. இந்த இடத்துல இந்த புள்ளியில இருந்தா நாம என்ன செய்வோம், இவர் இடப்பெயர்ச்சியை நாம அளப்போம். எக்ஸ் என்று எடுக்கிறேனே. அப்ப இந்த புள்ளி தான் அந்த இயக்கத்தில மாற்றேட்டு சட்டம். சரியா, மாற்றேட்டு சட்டம்ங்கிறது என்ன, ஒரு இயக்கத்தை அளவையிடுற அந்த ஆள்கூற்று தளத்திட உற்பத்தி என்று சொல்லலாம். அதான் மாற்றேட்டு சட்டம். இந்த மாற்றேட்டு சட்டமா நாம செலக்ட் பண்ற புள்ளி என்ன அறிக்கணும், நியூட்டன்ட விதி பாவிக்கக்குள்ள இந்த மாற்றேட்டு சட்டமா நாம செலக்ட் பண்ற இந்த புள்ளி ஒரு நிலை அறிக்கிற புள்ளி அறிக்கணும், இல்லாட்டி மாறா வேகத்தில் இயங்குற புள்ளி அறிக்கணும். அப்படி என்னன்னு, அந்த மாற்றேட்டு சட்டத்தின் ஆறுமுடுகள் 0 அறிக்கலாம். இதான் இதுல ரூல்ஸ் என்ன. இப்படி இருந்தா தான் நியூட்டன் விதிகள் பாவிக்கலாம். ரைட், இப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும்னா அந்த மாற்றேட்டு சட்டத்தை உருவாக்கணும். ஆறுமுடுகளை 0 அந்த மாற்றேட்டு சட்டத்தை நிறுத்தணும், நிப்பாட்டி செய்யணும். அதுக்கு தான் நம்ம சார்பு வேகம் என்று ஒன்று படிச்சு. அவ முதலாவது நீங்க மாற்றேட்டு சட்டம் என்னென்று விளங்கணும். ரெண்டாவது இந்த சார்பு வேகம் என்னென்று விளங்கணும். சார்பு வேக கோட்பாடு உங்களுக்கு தெரியும். இப்ப ஏ கமா பி என்று எழுதினா இதுல அர்த்தம் என்னன்னா பி தொடர்பாக ஏட வேகம். ரைட், பி சார்பாக ஏயின் வேகம். ரைட், ஓகே. இவரை நாம் என்ன எழுதலாம், இவரை 2 மாற்றேட்டு சட்டங்களாக எழுதலாம். இவரை நிறுவலாம். நான் அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் என்ன கட்டிட்டு இருக்கல. நமக்கு இதுல பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் தான் நம்மளோட நோக்கம். என்ன இப்படி ஒரு சமன்பாடு எழுதலாம். இது மட்டும் இல்லாம என்ன, இது வேகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா காவியலுக்கும் எழுதலாம். ஆர்முடுகளுக்கு எழுதலாம். ரைட், சரியா, இடப்பெயர்ச்சியோட சம்பந்தப்பட்ட எல்லா காவியலுக்கு நாம் என்ன செய்யலாம், இந்த சார்பு கோட்பாடை பயன்படுத்தலாம். ஏன்னா இடப்பெயர்ச்சியிட மாற்று வீதம் தான் வேகம், வேகத்திட மாற்று வீதம் தான் ஆர்முடுகள். இவரும் இடப்பெயர்ச்சியோட சம்பந்தப்பட்ட ஆள்ரை எல்லாத்துக்கும் வேற பாவிக்கலாம். மூன்றாவது விஷயம் உங்களுடன் இந்த இயக்க சமன்பாடுகள். ரைட், 4 வகையான சமன்பாடு படிச்சிருக்கீங்க. வி சமன் யூ சக ஏடி. ரைட், அடுத்தது எஸ் சமன் யூடி ஆஃப் ஏடி ஸ்கொயர்ட். அடுத்தது என்ன, வி வர்க்கம் யூ வர்க்கம் 2as. கடைசியானது என்ன, இடப்பெயர்ச்சி சராசரி வேகத்தை என்ன நேரத்தால பெருக்கிறது. ரைட், இது தூரத்துக்கும் பாவிக்கலாம் இந்த சாம்பாடு. ரைட், கடைசி இது. ரைட், ஓகே. மத்த இவங்க 2 பேரும் காவி சாம்பாடு, இவர் சக்தி சாம்பாடுல இருந்து வந்தவர். ரைட்,
ஓகே, இவங்கள் எல்லாம் ஒரு மாற்றேட்டு சட்டத்துக்கு தான் பாவிக்கலாம். ஒரு மாற்றேட்டு சட்டத்துக்கு பாவிக்கலாம். அடுத்தது ஆறுமுடுகள் வந்து என்ன, மாறிலியா இருக்கணும். மாறா ஆறுமுடுகள் இயக்கத்துக்கு தான் பாவிக்கலாம். ஒரு மாற்றேட்டு சட்டம் தானே என்ன, இப்ப ஒரு இயக்கம் இப்படி ஒரு பொருள் இயங்குறாரு, சரியா, இன்னொரு பொருள் இப்படி இயங்குறாரு. இப்ப நான் இவர் இடப்பெயர்ச்சியை நான் வேறொரு புள்ளியிலிருந்து அளக்கின்றேன். இந்த புள்ளி முதலாவது இயக்கத்தை நான் இதுல இருந்து அளந்தேன், அவர் இடப்பெயர்ச்சி. இந்த பிங்கிற புள்ளியில இடப்பெயர்ச்சி நான் வேறொரு இடத்துல இருந்து அளக்கேன். இதுல இருந்து அளக்கணும் x2. இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன, இந்த சமன்பாடு பாவிச்சு இவங்க ரெண்டு பேரையும் இந்த சமன்பாடு ரெண்டையும் என்ன ஒண்டா சேர்த்து சுருக்கி நேரம் அது இதெல்லாம் காணலாம். ஏண்டா இந்த இயக்கத்துக்கு இது மாற்றீட்டு சட்டம், இந்த இயக்கத்துக்கு இது மாற்றீட்டு சட்டம், வேற வேற மாற்றீட்டு சட்டம் பாவிச்சு என்ன செய்யலாம், இந்த சமன்பாடு தனித்தனியா பாவிக்கலாம். இவருக்கு மட்டும் தனியா பாவிக்கலாம், இவருக்கு மட்டும் தனியா பாவிக்கலாம். அந்த ரெண்டு சமன்பாடையும் ஒப்பிடல. அது இப்ப நீங்க ஒருங்கமை சமன்பாடு மாதிரி தீக்கிறதுக்கு அந்த ரெண்டு சமன்பாடையும் ஒப்பிட்டு பாவிக்கல. என்னண்டா இவர் ஒரு மாற்றீட்டு சட்டத்துல பாவிக்கலாம். இதுதான் இவர பேசிக், ரைட்? ஓகே, நான் இப்ப இந்த கேள்விகளுக்கு போறோம் குயிக்கா, ரைட்? என்ன சொல்றாரு, கிடையான நேர்பாதை ஒன்றில் 30 மீட்டர்/செகண்ட் கதியுடன் வண்டி அசைகிறது. அசையும் வண்டியிலிருந்து எரிபடை ஒன்று வண்டி 90 மீட்டர் அசைந்த பின் இவ்வெரிபடை திரும்பவும் வண்டியை வந்து சேரும் வகையில் சுடப்பட உள்ளது. அப்ப இப்ப ஒரு வண்டி போறாரு, வண்டியிலிருந்து ஒரு எரிபடையில சுடுறாரு. இவர் 90 மீட்டர் அசைஞ்சதுக்கு பிறகு திருப்பி என்ன, அவரு திருப்பி அதே இதுல வாராராம். என்ன, இவர் இங்க வந்ததுக்கு பிறகு அதே வண்டியில வார மாதிரி சுடப்படுகுதாம் என்று சொல்றாரு. ரைட், இதான் அவரே சொன்னது. ரைட், இப்படி சொல்றார். என்ன சொல்றாரு, எக்கதியுடன் வண்டி சார்பாக எக்கோணத்துடன் ரைட் சுடப்பட உள்ளது என்று கேட்கிறேன். ரைட், கிடையோட அப்ப எந்த கோணத்துல சுடப்படணும், வண்டி சார்பாக கேட்கிறேன். வண்டிட மாற்றேட்டு சட்டத்தை அப்ப வேகத்தை அளக்குற புள்ளி இந்த மாற்றேட்டு சட்டத்துல இருக்கும். அப்ப எது சார்பாக என்று கேட்கிறாங்களோ அவரை நாம நிக்கிறதாக, அவர் ஓய்வில் இருக்கிற மாதிரி நாம கருதுவோம். அதான் இந்த சார்பு கோட்பாட்டு ஒரு அடிப்படை ட்ரிக். என்ன, அப்ப இந்த வண்டி ஓய்வில் இருக்கிற, இப்ப நீங்க சொல்லலாம் வண்டி எப்படி ஓய்வில் இருக்கு, இது இயங்குது என்று கேட்கலாம். அது எங்க யாருக்கு இயங்குதுன்னா, வெளியில நிக்கிற ஒரு ஆளுக்கு, நிலையா நிக்கிற ஒரு ஆளுக்கு இயங்குது. புவிர மாற்றேட்டு சட்டத்துல தான் இயங்குது. இப்ப இந்த வண்டியில மாற்றேட்டு சட்டத்துல இயங்குது. இப்ப உதாரணமா நீங்க வண்டியில பயணம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, வெளியில இருந்து பாக்குற ஒரு ஆளுக்கு நீங்க இயங்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப வண்டிக்குள்ள இருக்கிற உங்களுக்கு, வண்டிக்குள்ள நான் வெளிச்சூழல் எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தா நான் இயங்குறேன், நான் ஓய்வுல இருக்கிறேன். இப்ப நான் இயங்குறதாக எப்படி உணர்வேன், வெளியில இருக்கிற ஏதாவது ஒரு நிலையான பொருளை பார்த்தா அந்த நிலையான பொருள் சார்பாக நான் அசைஞ்சு கொண்டு போறேன் செல்லுவேன். அப்ப நான் எந்த பொருள் அவதானிக்கணும் அதைத்தான் நான் மாற்றேட்டு சட்டமா கருதுறேன். அந்த நிலையா நிக்கிற பொருள் இருந்து என்ன எந்த இடப்பெயர்ச்சி நான் அளக்குறேன். இப்ப என்ன கருதினேன்டா, வண்டியை கருதினேன்டா நான் இயங்கல, அதே கேஸ் தான் நீங்க. அப்ப வண்டி சார்பாக இனக்கிட்டே பொருள் திருப்பி வருதுண்டா, நான் எங்க இருந்துச்சு அங்கேயே திருப்பி வரும்னா கட்டாயம் மேல் நோக்கி தான் சுற்றிக்கணும். வண்டி சார்பு இப்ப கேட்டது புவி சார்பா கேட்கல, அவர் வண்டி சார்பா கேட்டாரு. வண்டி சார்பானா மேல் நோக்கி சுற்றிக்கணும். அப்ப கட்டாயம் எரியட் கோணம் 90 வரணும். அப்ப இவர் வர மாட்டார், இவர் வர மாட்டார், இவர் வர மாட்டார். இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் ஆன்சர். இப்ப என்ன செய்யணும், இவர் அப்படியே சுட்டா இவர் அப்படியே போயிட்டு வண்டி சார்பா திருப்பி இங்க வருவாரு. அப்ப இவர் போயிட்டு வந்த நேரம் தான் புவி சார்பான மாற்றேட்டு சட்டத்துல இங்க இருந்து இங்க வந்த நேரம். இப்ப ரெண்டு மாற்றேட்டு சட்டத்துல நேரம் சமனாரிக்கு, ஏன்னா அதுதான் நியூட்டன் அடிப்படை தத்துவம். நேரம் வந்து மாற்றேட்டு சட்டத்துல தங்கியிருக்க மாட்டார், இடப்பெயர்ச்சியா தங்கி. அப்ப இந்த இயக்கத்துக்கு இங்கே புவிட மாற்றேட்டு சட்டத்துல அளந்த நேரமும் வண்டிட மாற்றேட்டு சட்டத்துல அளந்த நேரமும் உண்டாரிக்கு. அப்ப புவிட மாற்றேட்டு சட்டத்துல இதை அளக்கலாம் எப்படி, ஏண்டா வண்டியில மாறாக்கதியில போறாரு. அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன, இப்ப வண்டியில நீங்க போறீங்கன்னா அதுல ஓய்வில் இருக்கிற பொருள் கதியும் வண்டியில கதியா இருக்கும். புவிட மாற்றேட்டு சட்டத்துல கருதினா
இப்போ நீங்க வண்டியில இருந்து வேன்ல பயணம் பஸ்ல பயணம் செய்றீங்கன்னா வெளியில நின்று பார்க்குற அளவுக்கு பஸ்ஸில் வேகமும் உங்களோட வேகமும் உண்டு என்ன அதே விஷயம் தான் ரைட். அப்ப இங்க என்ன செய்யறாரு 30ஓட இப்படி போறாரு எவ்வளவு 90 மீட்டருக்கு போறாரு. அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு எடுத்த நேரத்தை நாம இதுல இருந்து எடுத்துடலாம் என்ன 90 30 பிரிச்சீங்கன்னா 3 செகண்ட் வருவார். இந்த 3 செகண்ட் தான் என்ன அவரு கீழே இருந்து திருப்பி வந்த நேரம். சரியா? அப்ப இனி வண்டிட மாற்றீட்டு சட்டத்துக்கு நீங்க எஸ்எம்என்யூடி பாவிச்சீங்கன்னா ஆன்சர் வருவார் right? வேகத்தை கண்டலாம். அப்ப இடப்பெயர்ச்சி இங்க 0 என்ற அதே இடத்தை திருப்பி வந்துட்டார். ஆரம்ப வேகத்தை தான் நாங்க காணணும் இவர் 3 ரைட். ஓகே. இனி என்ன வண்டி கிடையாங்கிற நிலைக்குத்தான என்ன ஈர்ப்பார் முடுதல் தான் இருப்பார் எனக்கு ஜி. அப்ப மைனஸ் ஹாஃப் ஜி ஜியை 10 எடுத்தீங்கன்னா 5 வருவார். இவர் 3 வர்க்கம் right? அப்ப இனி யூ வந்து என்ன வருவார் 15. அப்ப சிம்பிளா 3வது ஆன்சர் எனக்கு வரும். மங்களம் கொண்டு வச்சீங்கன்னா என்ன 15 வருவார். ஓகே ரைட். அடுத்த கேள்வி போவோம். என்ன T7 நோட் நேரத்தில் H உயரமுடைய செங்குத்தான பாறை ஒன்றிலிருந்து கல்லொன்று போடப்படுகிறது. அதே கணத்தில் இப்பாதையின் அடிப்பகுதியில் இருந்து இன்னொரு கல் V வேகத்துடன் நேராக மேல் நோக்கி வீசப்படுகிறது. அப்ப T7 நோட்ல ஒரு கல் ரைட். அப்ப H உயரமுடைய பாறையாம் H உயரத்திலிருந்து என்ன ஒரு கல் இங்க இருந்து என்ன போடப்படுறாரு. போடப்படுறதுன்னு இருந்தா ஆரம்பம் 0. அதே கணத்தில் அப்பாதையின் அடிப்பது இன்னொரு கல் V வேகத்துல எறியப்படுது. இந்த கல் என்ன செய்யறாரு V வேகத்துல எறிகிறாரு. அதே டைம் என்ன T7 0 T7 0 ஒரே டைம்ல எறிகிறார் வீசப்படுகிறது. இக்கல் போதிய அளவு பலமாக வீசப்படும். இருகற்களின் ஒன்றாக சந்திக்கும் நேரம் T என்று கேட்காங்க. இதை நாம சிம்பிளா யோசிக்கலாம். என்ன ரெண்டு இந்த இயக்கம் என்ன ஏதாவது ஒரு மாற்றடி சட்டத்துல கருதலாம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா இப்ப 2 பேர் இயங்குற கேள்விகளை லேசா செய்யலாம். அப்படின்னா ஒரு ஆளை நிறுத்தாட்டினீங்கன்னு சரி. இப்ப இவர் சார்பா இவர் ஏ பி என்று கருதுறேன். சரியா? இப்ப பீட மாற்றடி சட்டத்தை நான் கருதுறேன். பீட மாற்றடி சட்டத்தை கருதினா பி நிலையா நிக்கிறேன் அர்த்தம். நிலையா நின்றாரண்டா பி சார்பான ஏட வேகத்தை காணணும். அப்படின்னு என்ன செய்யற பீட வேகத்தில திசையை எந்த திசையில் இருக்கிறார் அவர் அப்படியே மாத்தி கொண்டுட்டு போய் எது சார்பா காணணுமோ அவளோட சேர்க்கணும். ஆனா இங்க இந்த கேள்வியை பொறுத்தவரையில ஆரம்பத்துல யூ 0ங்கிறதால இவர் வேகத்தை மாத்திங்க கொடுத்துட்டு போனாலும் என்ன பி தான் வருவார். அப்ப இந்த பி தான் பி சார்பான ஏட வேகம் மாதிரி. இனி வேகத்தை மட்டும் இல்லை என்ன ஆறுமுடுகளையும் நீங்க கருதும். ஆறுமுடுகள் என்ன இவருக்கும் கீழ் நோக்கி ஜி தான் இவருக்கும் கீழ் நோக்கி ஜி தான். அப்ப நான் இன்னைக்கு பீட ஆறுமுடுகளை போடுறேன்னு ஏட ஆறுமுடுகளை கீறேன். ஏட ஆறுமுடுகள் கீழ் நோக்கி இப்ப பி ஏ பி சார்பான ஏட ஆறுமுடு. அப்ப பீட ஆறுமுடுகள் இங்க இருக்கிறது. அவர் அப்படியே மாத்தி கொண்டுட்டு போய் ஏயில வச்சிங்களா மேல் நோக்கி ஜி என்று வருவாரு. அப்ப உண்மையிலே என்ன இவர் ஒரு 0 என்ன ஜி ஜி 0 மாறாவேகம். அப்ப மாறாவேக இயக்கம். அப்ப என்ன செய்யணும் இவரை சந்திக்கணும் ஒரு சிம்பிளா போகணும். இனி சிம்பிளா காணலாம். நீங்க மாறாவேகம் எச் தூரத்துல போய் சந்திக்கணும். வேக நேரம் என்ன எச்சிங்கிள் பி வராது ரைட். ஓகே இது எந்த சமன்பாடும் யூஸ் பண்ணாம சிம்பிளா நான் கதைக்கத்தான் டைம் ஆயிடுச்சு. என்ன ஒரு செகண்ட்ல நீங்க விட எடுக்கலாம் ரைட். அப்ப எப்பவுமே 2 பேர் சந்திக்கிற டைம்ல நீங்க இந்த இதை பாவிக்கலாம். இப்ப உதாரணமா இன்னொரு சந்தர்ப்பம் சொல்றேனே ஒரு எரிய பாதையை எடுப்போம். இப்படி ஒரு பொருள் இருக்காரு. இவர் ஒரு நான் எடுக்கிறேனே 20 மீட்டர் செகண்ட் -1 30 பாக கோணத்துல எறிகிறாரு ரைட். அப்ப ஏங்கிறாரு இப்படி வராரு ரைட். இனி அதே டைம்ல சரியா அதே டைம்ல இன்னொரு பொருள் பிங்கிற பொருள் இங்க இருந்து என்ன 60 பாக கோணத்துல 10ஓட எறிதா இல்ல 20ஓட 30ஓட எறிதான் ரைட் எறிதார்.
ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு எடுத்த நேரம். சரியா? இதுக்கு கிடையா நிலைக்கு தப்பா வச்சு மினக்கிடப்படானே. இப்ப நான் என்ன செய்யறேன், யாராவது ஒரு ஆளை நிறுத்தாட்டுறேன், இவரை நிறுத்தாட்டுறேன். இவரை நிறுத்தாட்டுறேன் என்ன செய்யறேன், இவர வேகத்தையும் ஆறுமுடுகளையும் என்ன இவர் சார்பா இவரே காணும். இப்ப இந்த பிஏ என்ன செய்யறேன், அப்படியே மாத்திட்டு வந்து ஏல கொடுப்பேன் என்ன இவர வேகத்தை. அப்ப அவர வேகத்தை கொடுத்தா என்ன, இந்த வேகத்தை இங்கால ஒண்ணு கொடுத்தேன்டா 30, இவர் 60 பாயிண்ட் வருவார். சிம்பிள். ரைட்? ஓகே. அடுத்தது ஜி எடுத்தேன்னா என்ன, இவர் ஆறுமுடுகளின் கீழ் நோக்கி ஜி ஆறுமுடுகள், இவர் ஆறுமுடுகளின் கீழ் நோக்கி ஜி. ரைட்? அப்ப இவரை மாத்தி கொண்டாந்து இங்க கொண்டுட்டு வரக்கு என்ன செய்வாரு, ஆறுமுடுகள் 0 ஆயிடுவார். இனி ஏ பிஏ சந்திக்கணும்னா என்ன, சிம்பிளா இந்த இதுல பயணிப்பாரு. இப்ப இந்த தூரம் தந்திரிக்காங்கன்னு எடுப்போமே 90 மீட்டர் என்று உதாரணம். இனி நேரத்தை நம்ம சிம்பிளா காணலாம். அடுத்த நேரத்தை ரைட் என்ன, இந்த 90 அவரோட வேகத்துல பிரிக்கணும். வேகம் என்ன வருவாரு, 30 cos 60 சக 20 cos 30. அவ்வளவுதான். இதை தீர்த்தீங்கன்னா என்ன, சிம்பிளா ஆன்சர் வருவார். ரைட்? அப்ப என்ன மாதிரி கேள்வியையும் என்ன ரெண்டு பேரு சந்திக்கிற டைம்ல இவரை நீங்க செய்யலாம். இப்ப இன்னொரு கேள்வி செய்யறேன். ரைட்? நீங்க சாதாரண முறையில நீங்க செய்யவே இல்லாத இந்த கேள்வி. உதாரணமா ஒரு மணி இருக்காரு, இன்னொரு மணி இங்க இருக்காரு. ரைட்? இவரு V2 வேகத்துல செய்யறாரு, இவர் V1 வேகத்தோட சொல்றாரு. கதியோட எங்கிறாரு. இப்ப V2 பெரிது V1 எடுக்கிறேன். அவரோட வட்டத்துல ஆறையே நாம சொல்லுவோம் என்ன, ஒரு 6 6 எழுதியது. ரைட்? இப்ப என்னண்டா இவங்க ரெண்டு பேரும் ஏங்க ஆரம்பத்துல T7 நோட்ல இப்படி தூங்குறாங்க. முதலாவது மோதுக நடக்க V2 பெருசுன்னா என்ன செய்யாரு, இப்படியே வந்து மோதுவார். என்ன முதலாவது மோதுக நடக்கிறதுக்கு எடுத்த நேரம். இந்த கேள்வியை நான் தந்தா ரெண்டு பேரும் இயங்குவாங்க. என்ன இப்ப கஷ்டப்படுவீங்க செய்யறதுக்கு. சரியா? அப்ப என்ன செய்யணுமாண்டா, ஒரு ஆளை நித்தாட்டுறது. இவர் வந்து சந்திக்கணும். நம்ம இவரை நித்தாட்டினா இந்த இடத்துல என்ன செய்யணும், இவர் சார்பான இவர வேகத்தை காணணும். அப்ப இவர வேகத்தில திசையை மாத்தி கொண்டுட்டு வரீங்க. ரைட்? மாத்தி கொண்டுட்டு வந்தா இப்படி V2 இங்கல V1 வருவார். இனி இந்த திசையில என்ன, V2 மைனஸ் V1 என்று வருவார். ஏன்னா V2 பெருசுன்னு தந்துட்டேன் நான். அப்ப இவர் வந்து இவரை சந்திக்கணும்னா இயங்கின மொத்த தூரம் வட்டத்துல சுற்றளவு. அப்ப நேரமே நீண்டு வருவார் 2πr V2 மைனஸ் V1. அவ்வளவுதான். சரியா? எங்கெல்லாம் ரெண்டு பொருள்கள் இயக்கம் இருக்கோ ஒரே நேரத்துல பயணிச்சாங்கல்லண்டா, நேரம் உண்டாயிக்கணும். என்ன பயணிச்சாங்கண்டா இவரை பாவிச்சு செய்யலாம். என்ன சில டைம்ல தாமதிச்சு பயணிப்பாங்க, அந்த டைம்லயும் செய்யலாம். கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் அது. ரைட்? ஓகே. சரியா? ரைட். அது இப்ப கூட ரெண்டாம் கேள்வி. என்ன இப்ப நான் மூன்றாவது பாட்டுக்கு போறேன். ரைட்? ஓகே. மூன்றாவது கேள்வி என்ன, ஓய்விலுள்ள பொருள் ஒன்று சுயாதீனமாக விழத் தொடங்குகிறது. 4வது செகண்டுக்கு பின்னர் அப்பொருளின் கதியும் 4 செகண்டில் அப்பொருள் சென்ற தூரமும். என்ன அப்ப ஓய்விலிருந்து பொருள் போறாரு, 4வது செகண்ட்ல பொருளை கடியண்டா என்ன, V சமன் யூஸாக ஏட்டிய யோசிச்சிங்களா, ஆரம்ப வேகம் 0. ரைட்? சுயாதீனமா விழுகிறவர் என்ன, GT என்று வருவார். என்ன இவர் 0. ரைட்? G 9.8 சந்திக்கார். என்ன 9.8 தர 4. ரைட்? அப்படி என்ற இவர் வரையில இவர் வர மாட்டார், இவர் வர மாட்டார். ரைட்? ஓகே. இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான். அடுத்து என்ன, 4 செகண்ட்ல சென்ற தூரம் S சமன் UT பாவிச்சுங்களா, இவர் 0 half G வந்து 9.8 4 செகண்ட். என்ன 4.5 வர்க்கம். ரைட்? சிம்பிளா என்ன முதல் ஆன்சர் வருவார். ஓகே. இது உங்களுடைய டிரெக்ட் பிரதியீடு. என்ன ஈஸியான கேள்வி. ரைட்? இப்ப ஏன் நான் பின்னுக்கு இருந்து செஞ்சு வரேன்னா, நீங்க உங்களுக்கு பரிணாமம் விளங்கு, எப்படி கேள்வி பரிணாமம் அடைஞ்சு போறாருங்கிறது வரும். என்ன விளங்கும் உங்களுக்கு 2000 பிறகு வரைக்கும் என்ன ஒரு ரியல் சினாரியோட கனெக்ட் பண்ண மாதிரி கேட்பாங்க. ரைட்? ஓகே. அதுக்கு முதல் இருக்கிற கேள்வி என்ன, கொஞ்சம் பிரதியீடுகள் மாதிரி. என்ன அப்போ உங்களுக்கு தியரி கிளியர் ஆகும் இந்த கேள்விகளை பார்க்க. ரைட்? வழித்தடை புறக்கணிக்கப்படுமாயின் வழியினூடாக சுயாதீனமாக விழுகின்ற பொருள் ஒன்று கதியானது ஒவ்வொரு செகண்டுக்கும்
சுயாதீனமா விழுகிறாருன்னா என்ன, அவர் ஆர்முடுகள் ஜி அரிப்பாரு. ஜி வந்து என்ன 9 ரைட் 10 செகண்ட் மைனஸ். இதுல அர்த்தம் என்ன, இதுல கதி ஒரு செகண்டுக்கு 10ஆல அதிகரிப்பார் என்ன ஆர்முடுகள்ற திசை. ஆர்முடுகள்ங்கிறது வேக மாற்றத்தின் நேரம் என்ன. அப்ப 10 வேக மாற்றம் நேரம் ரைட். அப்ப வேக மாற்றம்ங்கிறது என்ன 10 தர டி என்று வருவார் ரைட். இப்ப டீக்கு ஒண்ட போட்டீங்களா வேக மாற்றம் என்ன 10 என்று வருவார் என்ன. வேக மாற்றம் என்ன அவர் அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ். அப்ப ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன 10 மீட்டர் பெர் செகண்டால அதிகரிப்பார் என்ன. கதி இது வரணும் என்ன, இவர் வர மாட்டார் என்ன. அவர் கேட்டது ஒரு செகண்டுக்கு கதி எவ்வளவு அதிகரிப்பார் ரைட். ரைட். உங்களோட இந்த ஆன்சர்கள் பாஸ் பேப்பர் ஆன்சர் போட்டீங்கன்னா 5வது ஆன்சர் 5வது வராது ரைட். 3வது தான் வரணும் சரியா. ஒருவேளை இவங்களோட டைப்பிங் மிஸ்டேக் வைக்கலாம். அந்த முறை என்ன ஸ்கீம் ஆன்சர்ன்னு தெரியாது எனக்கு 81. அப்ப ஆன்சர் வந்து 3வது தான் வரணும் என்ன கதி என்று கேட்டார் ரைட். சரி. அடுத்தது அலைகின்ற பொருளொன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரைவானது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. நேர அளவிடை எதேச்சையானது. பொருளின் கதி 0 இருக்கும் நேரங்கள் கேட்கிறாங்க. கதிக்கும் இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கும் என்ன சம்பந்தம். கதிங்கிறது என்ன வேகத்திட பருமன். அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கும் வேகத்துக்கும் என்ன சம்பந்தம். வேகம்ங்கிறது இடப்பெயர்ச்சியின் நேரம் என்ன சரியா. இனி உங்களுக்கு தெரியணும் என்ன என்னன்னா இப்ப நான் மாற்றமாக கருதுற நிறை இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் நேரம். ஓகே, இது எல்லா வரைவுகளுக்கும் இது பொருந்தும். என்ன செய்யணும்டா இந்த தரப்பட்டுகிற வரைபட படித்திறனும் இந்த அடைபரப்பும் தான் முக்கியமான அளிப்பாங்க பிசிக்ஸ்ல இருக்கிற கேள்வியை பொறுத்தவரையில. அப்ப தரப்பட்டிருக்கிற வரைப்புல எந்த வரைவு கேள்விக்கும் இந்த ஐடியா பொருந்தும். வரைபுட படித்திறன் ஏதாவது பௌதிக கணிதத்தை தருதான்னு பார்க்கும். இப்ப இந்த கிராஃப்ட படித்திறன் உங்களுக்கு தெரியும். வையால் கூறுற வித்தியாசத்தை எக்ஸ் ஆல் கூறுற வித்தியாசத்தால பிரிக்கணும். இதுதான் படித்திறன் சரியா. உண்மையிலே சிட்டியான குறிபார்த்து கழிக்கணும். அதாவது வையால் கூறுற வித்தியாசம் இங்க இடப்பெயர்ச்சி வருவார். எக்ஸ்கால் கூறுற வித்தியாசம் இங்க நேரம் வருவார். அப்ப இடப்பெயர்ச்சியில் நேரம்ங்கிறது உங்களோட வேகம். அப்ப தரப்பட்ட கிராஃப்ட படித்திறன் உங்களோட வேகத்தை தருவாரு. அடுத்தது அடைபரப்ப கணிக்கிறது. அடைபரப்புனா உண்மையிலேயே வையால் கூறும் எக்ஸால் கூறும் பெருக்கப்படும். என்ன வையால் கூறையும் எக்ஸால் கூறையும் பெருக்கினால் என்ன கணியம் வருவார்னு பார்க்கணும். இங்க இடப்பெயர்ச்சி தர நேரம் அப்படி ஒரு கணியம் இருக்காரா இல்ல. மீட்டர் செகண்ட் என்கிற ஒரு கணியம் இல்லை ரைட். அப்ப சில டைம்ல என்ன அது ஒரு கணியமா இருப்பார். வேக நேர வரைவுல பாத்தீங்கன்னா வையால் கூறு வேகம் அறிப்பார். வையால் கூறு வேகம் எக்ஸால் கூறு நேரம். வேகம் தர நேரம் அங்க இடப்பெயர்ச்சியில் வருவார் சரியா. அப்ப இது ரெண்டையும் தான் நாம செக் பண்றோம் ரைட். ஓகே, அப்ப இங்க பாத்தீங்கன்னா இவ ரெண்டு பேரையும் பெருக்கினா இவர் படித்திறன் வந்து வேகமா வருவார். அப்ப வேகம் 0 இருக்கணும். படித்திறனுங்கிறது என்ன உண்மையிலே சாய்வு. என்ன ஒரு எக்ஸ் அச்சிட ஆக்குற எக்ஸ் அச்சோட நேர்த்திசையோட ஆக்குற கோணம் சாய்வுன்னு சொல்லுவோம். இப்ப பொருள் இப்படி இருந்தாலும் சாய்வுதான், இப்படி இருந்தாலும் சாய்வுதான், இப்படி இருந்தாலும் சாய்வுதான், இப்படி இருந்தாலும் சாய்வுதான். இந்த திசை சாஞ்சிருக்கிறப்ப ஏனியே சாத்தி வச்சிருக்கேன்னு சொல்லுவோம். என்ன சாய்வு. அப்ப இப்படி இருக்க சாய்வு கூட என்னன்னு செய்யும் இந்த கோணம் அதிகரிப்பாரு. இந்த கோணம் அதிகரிச்சா சாய்வு நேராக கூறுறாருன்னு அடிப்பு. இப்படி சாய்வு இருந்தாருன்னா அவரை மறைன்னு சொல்லுவோம். மறையில சாய்வு கூடணும் என்ன ஏனி கூட சாஞ்சிருக்கேன்னா இப்படித்தான் சாய்வு கூட என்ன இப்படித்தான் இருக்கணும். என்ன இப்படி இருந்ததோட இப்படி இருந்தா கூட சாஞ்சிருக்கேன்னு. அப்ப படித்திறன் மறையாக கூறுறாருன்னா என்ன அர்த்தம். இப்படி வரணும் கட்டாயம் என்ற சாஞ்சிரிக்கணும். இந்த கோணத்தை பார்க்கணும். இந்த கோணம் கூடாது. கூடினா சாய்வு கூடுவாரு சரியா. இந்த கோணம் கூடும். இப்ப சிலாக்கள் இந்த கோணத்தை யோசிச்சுட்டு குறையும் என்று யோசிப்பாங்க. உண்மையிலேயே அது விரிகோணம். என்ன உங்களுக்கு ரெண்டாம் விரிகோணம் மைனஸ் நம்பர்ல குறைஞ்சதுதான் கூடினது உங்களுக்கு தெரியும் ரைட். -2 -1 பெருசு.
அதனால மைனஸ்ல யோசிச்சிங்கன்னா குழம்பு. இப்போ நீங்க இந்த கோணத்தை எடுங்க, இந்த கோணத்தை இல்லாட்டி இந்த கோணத்தை பார்க்கலாம். ரெண்டு குத்ததி கோணம் சமன். ரெண்டு கோணத்தையும் பார்த்தீங்கன்னா படித்திறம் கூறுற குறையிறது நீங்க டிசைட் பண்ண. ஆனா இங்க வந்து கதியை கேட்டதால படித்திறன் உண்மையிலே சாய்வு, இந்த சாய்வு பூஜ்ஜியம் இருக்கு. சாய்வு பூஜ்ஜியம் என்ன, எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான. இவர் எங்க வருவாரு, இந்த அதிகர் புள்ளியல்ல கீர்னிங்கண்டா தொடலி ஹொரிசோண்டலா வருவாரு. அப்ப எங்கெங்க பூஜ்ஜியம் ஆகும், சைபர்ல 6 செகண்ட்ல 12 செகண்ட் ரைட். சரியா? அடுத்தது 6ஆம் கேள்வி. வினா 5 குறிப்பிட்ட பொருளின் கதி உயர்வாக இருக்கும் நேரங்கள். இப்ப என்ன, கதி கூட இருக்கிறது. அப்ப எங்க இந்த சாய்வு கூட இருக்கும் கேட்பாரு. சாய்வண்டா என்ன, ஒரு வளையிட இந்த தொடலிட படித்திறன் என்ன. இங்க வந்து பாத்தீங்கன்னா சாய்வண்டா என்ன செய்யணும், இப்போ வந்து சாய்வு மைனஸ்ல வராரு. அப்ப எந்த கோணத்தை பார்ப்பீங்க, இந்த கோணம். இந்த கோணம் பாத்தீங்கன்னா கீழே வர வர என்ன செய்யறாரு, கூடுறாரு. சரியா? கூடி இங்கே வரையும் கூடிட்டு இது கங்கல பாத்தீங்கன்னா என்ன செய்யறாரு, குறையிறாரு உண்மையிலே என்ன. சரியா? அந்த கோணம் குறைஞ்சி குறைஞ்சி திருப்பி பூச்சியமாறு. அப்ப இங்கதான் அதி உயர்வு அரிப்பார் என்ன, படித்திறன் அதி உயர்வு அரிப்பார். அதே மாதிரி இந்த இடத்துல உயர்வு அரிப்பார். என்ன, இங்க பூச்சியம் கூடி 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 அதி உயர்வாகி திருப்பி என்ன பூச்சியம் ஆறாரு. அப்ப 3 செகண்ட்லையும் 9 செகண்ட்லையும் என்ன அதி உயர்வு அரிப்பார் படித்திறன். அப்ப படித்திறன் தான் இந்த உண்மையிலேயே கதி என்ன, கதி உயர்வு அரிப்பார். சரியா? இப்ப அடுத்த கேள்வி போவோம். என்ன, ஒரு பந்து எக்ஸ் ஆனது நிலைக்குத்தாக மேல் நோக்கி வீசப்படுகிறது. 2 செகண்டின் பின் மற்றொரு பந்து y ஆனது நிலைக்குத்தாக மேல் நோக்கி அதே புள்ளியிலிருந்து அதே தொடக்க வேகத்துடன் வீசப்படுகிறது. பின்வரும் கூற்றுகளை கருது. இப்படியான கேள்வி. இப்ப 2 பேரு எரியறாங்க, இங்க வேற வேற நேரத்துடன். அப்ப இவரை சார்பு வேகத்துக்குள்ளால செய்யறதை விட இன்னொரு ஈஸியஸ்ட் மெத்தட் ஒன்று நான் சொல்றேன். ஈஸி மெத்தட் என்னண்டா, வேக நேர வரைவை சிம்பிளா யோசிக்கணும். வெச்சு சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் வருவார். வேக நேர வரைவை யோசிச்சீங்கன்னா எப்படி வேக நேர வரைவை யோசிக்கிறேன் நான், சிம்பிளா நான் கீறேன். உங்களோட ரஃப் பேப்பர்ல சிம்பிளா உங்களோட பாஸ் பேப்பர்லயே சைட்ல நீங்க இதை கீறீங்க. என்ன நடக்கு சொல்லுங்க. முதலாவது உங்களுக்கு இந்த இவர வேக நேர வரைவு தெரியும். என்ன, ஒரு பொருளை மேல் நோக்கி எரிஞ்சா அவர வேக நேர வரைவு இப்படி வரும் நீங்க படிச்சீங்க. அப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா, இந்த வேக நேர வரைவு எப்படி வரும்ங்கிறது டவுட் இருந்தா நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன பண்ணினா நான் என்ன உங்களை பர்சனலா அதுக்குரிய வீடியோவில் நான் அனுப்புறேன். ஓகே. ஏன்னா அது தியரி என்ன, அதுக்கு மீன கட்டுட்டு இருந்தா நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும். ரைட். ஓகே. இப்போ இவருக்கு எழுதித்தீங்கன்னா என்ன வருவார், சிம்பிளா என்ன இப்படி வேக நேர வரைவு வருவார். இப்போ நான் என்ன செய்யறேன், முதலாவது பொருளுக்கு நான் கீறேன். இனி இப்போ இந்த கேள்வி இதே இங்கே என்ன, ஆரம்பத்தில் ஒரு பொருளை நீங்க எறியறீங்க, ஒரு யூ வேகத்தில் எறிஞ்சிக்கிறீங்கன்னு எடுப்போம், வேறு யூன்னு எடுப்போம். திருப்பி இவர் அப்படியோ குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு பிறகு இன்னொரு பொருளை என்ன செய்றீங்க, எறியறீங்க. ரைட். 2 செகண்டுக்கு பின்னுங்க. அப்ப இவர் t=0 இவர் t=2ல அதே வேகத்துல எறியறீங்க. அதே வேகத்துல எரிஞ்சா இவர் போக்குள்ள இவர் போய் சந்திக்க மாட்டார். என்ன, சாத்தியம் இல்லை. ஏன்னா முன்னுக்கு புறப்பட்டவர் அதே வேகம், அப்ப அவர் அதோட கூட வேகத்துக்கு அழிஞ்சிருப்பாரு. அப்ப ஒரே ஒரு சாத்தியம், இவர் போயிட்டு கீழே வரக்கூட சந்திப்பார் இவர். சரியா? ரைட். இவர் போயிட்டு கீழே வரக்க சந்திப்பார். ரைட். அப்ப மற்றவர் இதுல இருந்து என்ன 2 செகண்ட் தள்ளி, அப்ப இவர்ல இருந்து 2 செகண்ட் தள்ளி அதே வேகத்தோட 2 செகண்ட் தள்ளி அவர் வலிக்கிறாரு. அப்ப 2 செகண்ட விட்டு போட்டு நான் என்ன செய்யறேன், அவரை கீறேன். சரியா? கீறினா இவர் என்ன செய்வார், ஒரு இடத்துல சந்திப்பார். என்ன, சந்திக்கிற இடத்துல நான் என்ன வேறொரு கலரால கீறுறேன். இப்ப இந்த இடத்துல சந்திக்காருன்னு என்ன, அது முதலாவது போயிட்டு திரும்பி வரக்க சந்திப்பார். அவர் முதலாவது இப்படியே போய் 0 வர அதிகர் புள்ளி சந்திப்பார். சந்திக்கிற இடம் என்ன, அநேகமா இந்த இடத்துல சந்திப்பார். இதான் சந்திக்கிற இடம் நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இந்த இடத்துல நாம என்ன t என்று எடுப்போமே. ரைட். ஓகே. சந்திப்பாங்க. ரைட். 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 இப்ப என்ன செய்யறேன்டா, விஷயத்தை பார்ப்போம். சரியா? இப்ப
உங்களுக்கு சிம்பிளா எல்லா ஆன்சரும் வரும். என்ன இதை மட்டும் கேட்டுட்டீங்க, ரைட்? முதலாவது என்ன, எக்ஸும் வையும் பாதையின் அதி உயர்வான புள்ளியிலிருந்து 5 மீட்டர் கீழே சந்திக்கும் என்று தாராரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், என்ன இவர் 2 செகண்ட், சரியா? இவர் 2, இவர் 2, சரியா? ரைட். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியணும், இவர் மேல போயிட்டு இவர் அதிக ஒரு புள்ளியில இருந்து இங்க வந்த தூரமும் அதே இடத்தை சந்திக்காரு. என்ன இப்ப இவர் அங்கால இயங்கிட்டு போகணும்னா அதே தூரம் தான் இயங்கணும். என்ன இந்த தூரம் அதே தூரம் தான் இயங்கணும். அது என்ன அர்த்தம்டா, இவர் இயங்க வேண்டிய தூரத்தை இவர் என்ன மேல போயிட்டு கீழே வந்திப்பார். அதாவது ஏ பி இயங்க வேண்டிய தூரத்தை ஏ மேல போயிட்டு கீழே வந்திப்பார். அது உண்மையில இங்க இருக்கும். என்ன இந்த முக்கோணியும் ஒருங்கு செய்வார். சமன் பரப்பு சமனாய்ப்பார். ஏண்டா இவர் மேல போயிட்டு கீழே வந்ததும் இவர் இங்க நிக்காரு. இப்ப சந்திக்கிற டைம்ல இவர் இயங்கிட்டு போனாரண்டா அதே தூரத்தை தான் இயங்கிட்டு போவார். இவங்க 2 பேரும் உண்மையிலே சமன். இப்ப சிம்பிளா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் பாருங்க. இது 2 அப்படின்னா இவர் 2, இவர் ஒரு இணைகரமா வருவார். 2 சமாந்தரம். என்னது ஏன் ஒரே ஆர்முடுகள் படித்துன்னு சமனாய்ப்பார். 2க்கும் ஜி தான் ஆர்முடுகள், ரைட்? அப்ப இவர் 2 இவர் 2 அரிப்பார். இனி இவங்க 2 பேரும் சமன். என்ன ஒன்று ஒன்று அரிப்பார், சரியா? இனி வேலை முடிஞ்சு, ரைட்? இனி இந்த இதை காணலாம். என்ன இவர் படித்திரம் 10, சரியா? இவர் 1 தெரியும். அப்ப இவர் என்ன 10 வருவார். சிம்பிளா என்ன இந்த 1 10 இல்லாட்டி படித்திறன். என்ன படித்திறன் எக்ஸ் ஆல் கூடுற வித்தியாசம், வையால் கூடுற வித்தியாசம், எக்ஸ் ஆல் கூடுற வித்தியாசம் போனீங்கன்னா இவர் வருவார். அது சிம்பிளா எப்படி காண்ற, இப்ப கிடையா ஏதாவது ஒன்று காணணும்டா, அதாவது நிலைக்குத்து படித்திறனால பிரிக்கிறேன். நிலைக்குத்தா காணணும்டா என்ன பெருக்கினா வருவார், சிம்பிளா. அப்ப இவர் 10. இப்ப நான் என்ன கேட்கிற, அவரு எக்ஸும் பையும் அவற்றின் பாதையின் அதிகர் புள்ளியிலிருந்து 5 மீட்டர் கீழே இந்த தூரம் கேட்காரு. இந்த தூரம் என்ன இந்த முக்கோணத்துல பரப்பு தான் கேட்காரு. அவ்வளவுதான். அவர் என்ன வருவார், அறதர அடி 1 குத்தியர 5, குத்தியரம் 10, அறதர அடி 10 தர 1, சிம்பிளா என்ன 5 மீட்டர். சரி இவர், ரைட்? முதலாவது இது சரி, ரைட்? ஓகே. ரெண்டாவது என்ன சொல்றார், அப்ப ஏ சரி என்ன உடனடியா என்ன பாஸ் பேப்பர் செய்ய நீங்க எப்படிதான் செய்யணும். என்ன ஏ சரி என்றா இவரு வர மாட்டார் ஆன்சர், ரைட்? ஓகே. எல்லாம் பொய்யானவைங்கிறது ஆன்சர் வராது, ரைட்? அப்ப இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் தான் ஆன்சர், ரைட்? அப்ப அடுத்ததுக்கு பைத்தியவீங்க, ரைட்? அடுத்த வாசி. எக்ஸும் வையும் சந்திக்கும் போது எக்ஸின் வேகம் 10. என்ன ரைட்? இவர் தான் எக்ஸ், ரைட்? அவர் எக்ஸ் என்று எடுத்தீங்க. நான் ஏபிஎன் எடுத்தீங்க, இவர் எக்ஸ், இவர் y, ரைட்? அப்ப இவரும் 10, இவரும் என்ன 10 தான், ரைட்? மேலே -10 ஆயிப்பார், ரைட்? ஓகே. சரியா? உண்மையிலேயே அவர் வேகத்தின் பருமன் என்று சொல்லிக்கணும். இப்ப நாம இங்க 10 எடுக்கலாம். ஏன்னா அவரு வேகத்தின் பருமன் என்று சொல்லியிருந்தா தான் இதை செல்லலாம். ரைட்? அவர் மேல் நோக்கின திசையை பிளஸ் எடுத்திருந்தாருன்னா கீழ் நோக்கி வர்றது மைனஸ். வேகம் காவிக்கணியமா இருக்கும். அவர் வேகத்தின் பருமன் என்று சொல்லியிருந்தாருன்னா இன்னும் தெளிவா இருக்கும். என்ன 10ங்கிறது சரி, ரைட்? அப்ப பி சரி. அப்ப இவர் வர மாட்டார், ரைட்? ஏபி சரி. அப்ப சியை வாசிக்கத்தான் வேணும். என்ன சில டைம்ல இந்த டைம்லயே விட வந்துடும். என்ன அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில வாசிப்பு என்ன, விசிஏலுக்கு இடையிலான நேர தாமதம் எதுவாக இருப்பினும் எக்ஸும் பையும் சந்திக்கும் போது ஒரே கதியை கொண்டிருக்கும். உண்மை என்ன, அவரு என்ன நேர தாமதமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் இவ சந்திக்க இந்த 2 பேரும் சமனாகும். ஏன் அவர் நிலத்திலிருந்து ஒரே புள்ளியில் இருப்பார். 2 பேருக்கும் ஆர்முடுகள் உண்டு, ஆரம்ப வேகம் உண்டு. இறுதி வேகத்துல சந்திப்பார். பி சமன் யூ சக ஏட்டி, ரைட்? நாம் இதுலயே சொல்லலாம், ஒரே ஆர்முடுகள்ண்டா இதா சமனாகி ஆரம்ப வேகம் உண்டு. அப்ப என்ன ஆர்முடுகள் சமன்ண்டா வேகம் எந்த சந்தர்ப்பத்தையும் சமனாய்ப்பாரு. இதுல சொல்லக்க ஏ சமன், ரைட்? டி 2க்கும் என்னையா இருக்கலாம், ரைட்? அப்ப வி என்ன செய்வாரு, ஒன்றத்தான் இருப்பாரு. 2க்கும் ஆரம்ப வேகம் உண்டு, ஏ உண்டு. அப்ப வேகத்தை காண போறோம், இறுதி வேகம் ஒன்றத்தான் இருப்பாரு. அப்ப பி சியும் என்ன சரி, ரைட்? ஓகே. அப்ப என்ன வருவார் நமக்கு,
ஏபிசி எல்லாம் உண்மை வருவார். ரைட். ஓகே. அப்போ இந்த கேள்வின்னு உங்களோட வேக நேரம் வரைக்கும் போனீங்கன்னா சிம்பிளாக வருவார். நான் கதைக்கத்தால உங்களுக்கு கூட நேரம் போன மாதிரி விளங்கும். என்ன நீங்களா கீறினீங்கன்னா சிம்பிளா ஆன்சர் வருவார். சரி. ரைட். அடுத்த கேள்வி போவோம். ரைட். ஓகே. மாறா ஆறுமுடுகளுடன் நேர்பாதை ஒன்றில் அசையும் வண்டி ஒன்று 11 மீட்டர் தூரத்தில் உள்ள இரு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள தூரத்தை 5 செகண்டில் கடக்கிறது. ஓகே. அப்ப இங்க இருந்து 15 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பொருள் என்ன 5 செகண்ட்ல கடக்கலாம். இதை கடக்கிறதுக்கு எடுத்த நேரம் 5. அப்ப இங்க இருந்து நேரம் அளக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா இங்க 5 செகண்ட் ஆയിരിக்கும். ஒரு 15 மீட்டர் என்று தாரார். மாறா வேகமா பி. ரைட். பி யூ ஏதாவது எடுப்போமே. ரைட். கடக்கிறது. இரண்டாவது புள்ளியை வண்டி கடக்கையில் அதன் கதி 5 மீட்டர் பெர் செகண்ட். சொல் மாறா ஆறுமுடுகளுடன் என்ன. ஓகே. மாறா ஆறுமுடுகளோட கடக்க இதான் என்ன இங்க கடக்க வர்ற கதி 5 மீட்டர் பெர் செகண்ட். எனக்கு முதலாம் புள்ளியில வர்ற கதி சிம்பிள் என்ன உங்களோட எஸ்எம்என் யூடி பாவிச்சிங்கன்னா ஆன்சர். ரைட். ஓகே. அப்ப 15 யூ வந்து இவர் 5 மாற ஆறுமுடுகள் தாரார் என்ன. ரைட். அப்ப இதை நான் ஆறுமுடுகளை கண்டு அப்படியெல்லாம் செய்யலாம். என்ன ஆறுமுடுகளை கண்டு ஒருக்கா செய்யலாம். அப்ப என்னண்டா இப்ப 2 தெரியாக்கனே இங்க ஆறுமுடுகளும் தெரியா யூவும் தெரியானே. அப்ப சிம்பிளா எனக்கு ஆறுமுடுகள் இல்லாத சமன்பாடண்டா எது இந்த சமன்பாடு. இவர்ல போட்டோம்னா ஆன்சர் வருவார். இவர் 15. அப்ப 15 இங்க 2ல பெருக்கினா 30 வருவார். 30 வந்து என்ன ஆரம்பு வந்து காணணும் யூ சக 5 இவர் 5 என்ன சரியா. அப்ப 6ல இருந்து 5 போனா 1 வருவார். ரைட். சிம்பிள். சரியா. இந்த சாம்பாடை பாய்ச்சா எனக்கு ரெக்டா ஆன்சர் வந்துடுவார். என்ன 6 முடிவு இல்லாத சாம்பாடை நான் யோசிக்கிறேன். சரியா. ரைட். அடுத்தது 9ஆம் கேள்வி. ரைட். கார் உற்பத்தியாளர் ஒருவர் தனது விளையாட்டு போட்டி கார் ஓய்வில் இருந்து 2 செகண்டில் 36 கிலோமீட்டர் பெர் அவர் அவருக்கு சீராக ஆர்முடுக வல்லதென குறிப்பிடுகிறார். கார் முதல் 2 செகண்டில் செல்லும் தூரம் ஓய்வில் இருந்து தாரார். அப்ப ஹாஃப் ஜிடி ஸ்கேர் ஹாஃப் ஏடி ஸ்கேர் தான் வருவார். என்ன யூடி 0 என்ன. அப்ப ஹாஃப். ரைட். ஏ தான் காணணும். டி வந்து 4 தாரார். இங்க ஆர்முடுகள் தெரியாது என்ன. ரைட். சாரி. அப்ப நாம எஸ்எம்என் யூட்டி பாவிக்கலாது. இவரை பாய்ப்போம் என்ன அதே சம்பாடு. ரைட். எஸ்எம்என் ஹாஃப் ஆர்முடுகள் தெரியாதது. ரைட். சீராக ஆர்முடுகள் தராது. அப்ப இவரையே பாய்க்கிறேன். ரைட். யூ பிளஸ் வி இன்டூ டி. ரைட். ஓகே. ஆரம்பம் 0 இறுதி வேகம் 36. ரைட். அப்ப என்ன வருவார் ஹாஃப் 36 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல சந்திக்கார். அவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தீங்கன்னா என்ன 36 5 18 பெருக்கி. ரைட். அப்ப 2 10 வருவார். ரைட். ஓகே. அப்ப இங்க 10 டி வந்து 2. ரைட். சிம்பிளா என்ன 10 மீட்டர் வருவார். ரைட். ஓகே. அடுத்தது 10ஆம் கேள்வி போகும். ரைட். இங்கேயுமே என்ன நான் ஆறுமுடுகள் இல்லாத சமன்பாடை யோசிக்கிறேன். சரியா. ரைட். ஓகே. பொருள் ஒன்றினது இடப்பெயர்ச்சி நேர வரைவு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு அமைந்துள்ளது. ஓகே. என்ன கூற்றுல கருதுவோம். என்ன T2லும் T1லும் வேகத்தின் திசை மாறுகிறது. T1லையும் T2லையும் வேகத்திற திசை மாறுதாமன்னு சொல்றாரு. என்ன ரைட். உண்மையில வேகத்திற திசை என்ன படித்திரண்ட திசையை தான் பார்க்கணும். சரியா. படித்திரண்ட திசை எடுத்தீங்கன்னா இங்க வந்து 0 என்ன இங்கல வரைக்கும் என்ன செய்யறாரு படித்திறன் மைனஸ்னா இருக்கிறாரு. இங்க இருந்து இங்க வரைக்கும் மைனஸ் தான் படித்திறன். படித்திறன் மைனஸ்லாம் இருக்கிறேன்னு கீழ் நோக்கி தான் இருக்காரு. படித்திறன் பெருமானம் மாறுது. அவர் கேட்டது திசை குறி குறி மாறுகிறதுன்ற புல. படித்திறன் பெருமானம் மாறுது. வேகத்துல பெருமானத்தை கதைக்கல அவரு திசையே கதைக்காரு. அப்ப ஏ வந்து புல. ஏ புலைண்டா இவர் வர மாட்டார். ரைட். இவர் வர மாட்டார். இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் வரலாம். சரி. அடுத்து 2வது கூற்று போவோம். என்ன T2லும் T1லும் ஆர்முடுகளின் திசை மாறுகிறது.
ஆறுமுடுகல்ற திசை மாறும். எப்படி பார்க்குற? ஆறுமுடுகல்ற திசைங்கிறது என்ன இருக்கும்? வேக மாற்றத்திட திசையா இருக்கும். இது முக்கியமா. ஆறுமுடுகல்ற திசைங்கிறது வேக மாற்றத்திட திசை. ஏன்டா ஆறுமுடுகல்ற அங்க இருக்கிற காவி என்ன? வேக மாற்றம் தான் இருக்கு அந்த சாம்பார். அந்த வேக மாற்றத்திட திசை என்னையோ அவர் தான் ஆறுமுடுகல்ற திசையா இருப்பாரு. இங்க வேக மாற்றம் என்ன திசை? இப்ப இந்த இடத்துல வேகம் 0. இங்க வேக மாற்றம் என்ன? இறுதி சய ஆரம். இறுதி வேகம் கூடுது என்ன? அப்ப இறுதி சய ஆரம்பம்னா வேக மாற்றத்திட திசை இங்க என்ன அடிப்பாரு? ஓய்விலிருந்து இங்க தூங்குற மாதிரி என்ன? வேக மாற்றத்திட திசைங்கிறது உண்மையிலேயே அந்த பொருள் இருக்கிற வேகத்திட திசையா இருக்கும். இதை பொறுத்தவரையில் ஏண்டா இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம் இங்க 0. இதான் வேக மாற்றம். அப்ப இறுதி வேகம் தான் வேக மாற்றமா வரப்போகுது. அப்ப இறுதி வேகத்திட திசை ஏதோ அதான் வேக மாற்றத்திட திசையா இருப்பாரு. அப்ப இங்க இறுதி வேகத்திட திசைன்னா படித்திரண்ட திசை. படித்திரண்ட திசை மைனஸ், ரைட்? அவர் என்ன இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன ஒரே திசையாக இருக்கிறார். ஆறுமுடுகனின் திசை மாறுது என்று சொல்றார் புலன். பியும் புல, ரைட்? அப்ப பியும் புலைன்னா என்ன? இனி ஆன்சர் வந்துட்டு என்ன? சிய வாசிக்கே தேவையில்லை, ரைட்? ஏன்னா பி புலைண்டா இவர் புல, சி மாத்திரம் உண்மையானதான் ஆன்சர், ரைட்? அடிச்சுட்டு அடுத்ததுக்கு போனா சரி, சிய வாசிக்கிறே இல்லை, டைமை வேஸ்ட் பண்ண போடா பாஸ்ட் பேப்பர், ரைட்? ஓகே, நாம இப்ப என்ன படிக்கிறதுக்கான சியருக்கா செக் பண்ணுவோம், சரியா? ரைட்? T1லும் T3லும் வேகத்தின் திசை மாறுகிறது. ஓம் என்ன? இங்க வர்ற திசை வந்து மைனஸ், T3ல என்ன திசை இப்ப பிளஸ் ஆக போகுது, ரைட்? அப்ப இங்க அப்படியே வந்து 0 என்ன வர்ற திசையை என்ன செய்யறாரு? மாத்துறாரு. இங்க படித்திர மைனஸ்ல இருந்து வரை இப்ப பிளஸ்ஸா மாறுகிறதுங்கிறது சரி, ரைட்? ஓகே, அடுத்தது 12ஆம் கேள்வி, ரைட்? 11ஆம் கேள்வி, ரைட்? ஓகே, நான் 11 என்ன அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நான் செய்கிறேன், சரியா? ரைட், மற்ற வீடியோவில் நாம்